அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு மறுபடியும் அந்த டார்கெட் இடத்துக்கு கூட்டின்னு போகிறாங்க. கூட்டின்னு போயிட்டு நான் மட்டும்தான் இருக்கேன். நான் சாரி சொல்லணும்னா அவரு தான் நான் சொல்லணும். அவர் என்னை எப்படி நினச்சாருன்னு தெரியல. அவர் பேர் வந்து சுனில் ஜோஷி. எனக்கு இன்னும் மைண்டில் இருக்குது. அது என்சிசி ஹெட்டு கமாண்டர். அவர் என்னை இட்டுன்னு போயிட்டு அவர் வண்டியில் இட்டுன்னு போயிட்டு அந்த இடத்துல நிற்க வச்சு என்னை ஷூட் பண்ண சொல்கிறாங்க. பயந்து தான் போகிறேன். நான் இது நம்மளை தனியாக கூட்டின்னு போகிறாங்களே அப்படின்னு. கூட்டின்னு போகிறப்ப என்ன பண்ணுறாங்க, உட்கார வச்சு அதான் அந்த பொசிஷன்லாம் சொல்லுவாங்க. அப்போது அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து படுத்து அதேமாரி கரெக்டாக சொல்கிறேன். அப்பயும் அவங்க வந்து கரெக்டாக தான் சுட்டுருக்கு அப்படின்றது கரெக்டு. மறுபடியும் இன்னொரு 5 கொடு தெரியாமல் பட்டுது. அதை வந்து செக் பண்ணுறேன். மறுபடியும் என்னை வந்து கேட்குறாங்க, மறுபடியும் சூடுன்ட்டு மறுபடியும் அங்கே மட்டுமே ஒரு 15 குண்டு கொடுத்தாங்க. அப்புறம் சுட்டேன். அதுக்கப்புறம் என்னை வந்து அப்போ எங்கள் என்சிசி மாஸ்டர் பேர் வந்து ராஜேந்திரன். அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து தகவல் கொடுக்க சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து உங்கள் பையனை வந்து இந்த மாதிரி இருக்க, எங்கள் அம்மா அதெல்லாம் வேணாம், என் பையனை அனுப்ப மாட்டேன்ட்டு கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ அவர் என்கிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சாருன்னா, அந்த சுனில் ஜோஷின்றவர் அந்த டார்கெட்டில் இன்னும் நான் வச்சுருக்கேன். அந்த சர்டிஃபிகேட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு எனக்கு வந்து ஒரு லெட்ரு பேடு இது எழுதி கொடுத்தாரு. அவர் சைன் பண்ணி கொடுத்தாரு. இதை வச்சுக்கின்னு நீ வந்து எங்கே வேணாலும் மிலிட்ரிக்கோ இல்லை உனக்கு ஏஜ் ஆனோடனே நீ ட்ரை பண்ணனா உனக்கு கிடைக்குன்னு சொன்னார். அப்போது அந்த வேலை அவர் என்னை கூப்பிட்டப்போ நான் அவர் கூட போக முடியாதுன்றது வந்து எனக்கு இன்னி வரைக்கும் எனக்கு அந்த வருத்தம் இருக்குதுன்றது என் ஃபேமிலிக்கே தெரியும். ஸோ அதுதான் எனக்கு இன்னி வரைக்கும் அது மைண்டில் ஓடி இருக்குது. நம்ம கஷ்டத்துக்கு வேறு